Hello everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஹெச்ஆர் படிச்சிங்க, MBA ஹெச்ஆர் படிச்சிங்கனாலே வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேப்பர் தான். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எஸ்பெஷலி இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்காக நான் சொல்கிறேன். எல்லா சிலபஸ்லையுமே வந்து கிட்டத்தட்ட இந்த சிலபஸ் தான் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 மார்க் படிங்க. அதுலேருந்தே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ஸும் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. ஒன்றுத்துலேயுமே வந்துட்டு ஒரு 3 to 4 10 மார்க்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதே தான் 6 மார்க்ஸு 2 மார்க்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி ஏதாச்சும் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் தெரியட்டுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோலையும் சொல்கிறேன். பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரடக்ஷன் டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அப்போது நீங்கள் 2 மார்க் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த டூ லைன் டெஃபினேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மென்ஷன் 2 குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் ஹெச்ஆர் மேனேஜர். அண்ட் தென் வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். இந்த மாதிரி வந்து பேசிக்காக வாட் இஸ் டிஃபைன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே 6 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இம்பார்ட்டன்ஸு, ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே படிச்சுக்கணும் எந்த பேப்பர் எடுத்தாலும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் த எவாலுவேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் HRM இன் இந்தியா. And then write a short note on human resource policies and their types. ஸோ பாலிசிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அதோட டைப்ஸ் எல்லாம் எழுதுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலே வந்துட்டு எலாபரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து லைனாக பாயிண்ட்டாக போட்டு அதில் வந்து ஒரு 2-3 லைன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் பற்றியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு டிஸ்கஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் டீட்டெயில். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆடிட். ஸோ இதெல்லாமே வந்து யூனிட் 1 எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது யூனிட் 2 பார்க்கலாம். ஸோ யூனிட் 2 வந்து ஹெட்டிங், அதாவது டாபிக் பேர் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாங்க, அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஜாப் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் டிஃபைன் சக்சஷன் பிளானிங். அப்புறம் வாட் இஸ் அன் எக்ஸிட் இன்டர்வியூ. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா எப்படி ஒரு இன்டர்வியூ இருக்கோ, என்ட்ரிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்களோ அதே போல் வந்து எக்ஸிட்க்கும் ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் 6 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் புதுசாக போகிறீங்கன்னா வந்து அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாப்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து என்னென்ன அப்படின்றத பிரித்து அழகாக வந்து நீங்கள் ஒரு டேபிளாவோ இல்லை பாயிண்ட்ஸாவோ போட்டு எழுதுங்க. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் எனி 3 மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டு. ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேசிக்காக ஆன்லைனில் பண்ணுவாங்க, இல்லை ஆஃப்லைனில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் டிஸ்கிரைப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இன் ரெக்ரூட்மெண்ட்டு. பிகாஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாபை வந்து நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்மில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ், ஆட் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லிங்க்டின் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து கூட நம்மளை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பாப்புலர் சோஷியல் மீடியாலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் 10 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். செகண்ட் வந்துட்டு டிஸ்கஸ் த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வித் இட்ஸ் மெரிட் அண்ட் டிமெரிட். தேர்ட் வந்துட்டு டிஸ்கிரைப் த எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள் ஃப்ரம் பிளேஸ்மெண்ட் டு ரெசிக்னேஷன். அதாவது ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறோன்றதுலேருந்து எப்படி அந்த கம்பெனி விட்டு எக்ஸிட் ஆகுறோன்ற வரைக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு யூனிட் 2ல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான். அடுத்து வந்து யூனிட் 3 வந்து ட்ரைனிங், டெவலப்மெண்ட் அண்ட் கரியர் மேனேஜ்மெண்ட்டு. இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃபைன் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்லேயே வந்து ட்ரைனிங் தான் இருந்தது, அதனால் ட்ரைனிங் என்னென்னு பார்த்துக்கோங்க, அதில் கெரியர் மேனேஜ்மெண்ட் தான் என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 1 மெத்தட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டு அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 6 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் எனி 3 மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்.
ட்ரைனிங்கில் வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட்டோட டாபிக் ஒட்டியே வந்து நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரைட் அ நோட் ஆன் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு டிஸ்கிரைப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதெல்லாமே வந்து பிகாஸ் எம்ப்ளாயிக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஒர்க் ப்ரொடக்ஷன் இன்னுமே அதிகமாகும். நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் 10 மார்க்ஸில் வந்துட்டு டிஸ்கஸ் த டைப்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைனிங்னா என்ன, ட்ரைனிங் மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் அது 6 மார்க்லையோ இல்லை 2 மார்க்லையோ கேட்டாலும் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கரியர் மேனேஜ்மெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். தேர்ட் வந்துட்டு டிஸ்கிரைப் ஹவு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ரிபியூட் டு எம்ப்ளாயி க்ரோத். இதே தான் நம்ம வந்து அந்த 6 மார்க்லேயும் பார்த்தோம், 10 மார்க்லேயும் கிட்டத்தட்ட ஒரே கொஷின்ஸ் தான். அங்கே வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதே தான் இங்கேயுமே வந்து டிஸ்கிரைப் ஹவு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ரிபியூட் டு எம்ப்ளாயி க்ரோத். அங்கே வந்து ஓவராலாக பெனிஃபிட்டை வந்து ட்ரைனிங் இருந்துச்சுன்னா அது ஆர்கனைசேஷனுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும், அந்த எம்ப்ளாயிக்கும் தனியாக வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். இங்கே வந்து அந்த எம்ப்ளாயி க்ரோத்துக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. அண்ட் தென் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் MBO இது வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். அதாவது நம்ம செமஸ்டர் 1லேயே வந்து படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃபைன் ஆன்லைன் PMS, அப்புறம் நேம் எனி 2 பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மெத்தட்ஸ். அப்படியே 6 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். டிஸ்கிரைப் த கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட். இதெல்லாமே ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான், ஜஸ்ட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்து படித்தாலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் தென் ரைட் அ நோட் ஆன் ரிமூவிங் சப்ஜெக்டிவிட்டி இன் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். இதே வந்து நீங்கள் 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ஒட்டி தான் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். எக்ஸ்பிளைன் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வித் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னால் என்ன, எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஃபீட்பேக் இன் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். தேர்ட் வந்துட்டு எவாலுவேட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் MBO as an appraisal tool. ஸோ MBOனா என்னது, மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ். அதை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம், அதை வந்து எப்படி ஒரு அப்ரைசல் டூலாக நம்ம வந்து மாற்றிக்கலாம், அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்களே வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க, ஓகேவா? ஆப்வியஸ்லி இந்த பேப்பர் பொறுத்தது வந்து நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் வந்து கொடுக்குறீங்க அதுதான். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்களே உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க. அண்ட் தென் யூனிட் 5 வந்து காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் என்னென்னா வந்து வாட் இஸ் ஜாப் எவாலுவேஷன், டிஃபைன் டியர்னஸ் அலோவன்ஸ், வாட் ஆர் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டியர்னஸ் அலோவன்ஸ் இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி என்னென்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் 6 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ காம்பன்சேஷன் பேக்கேஜ். ஸோ ஒரு பேக்கேஜில் வந்து என்னென்னலாம் காம்பன்சேஷன் பேக்கேஜில் வந்து அதாவது CTC சொல்லுவாங்கள்ல, அதில் என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக எழுதுங்க. அண்ட் தென் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் வேஜ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்ட் வந்துட்டு டிஸ்கிரைப் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ், ஓகேவா? அண்ட் தென் 10 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த ப்ராசஸ் ஆஃப் வேஜ் அண்ட் சேலரி கேல்குலேஷன். ஸோ வேஜ் அப்படின்றது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து அதுவுமே வந்து சேலரி மாதிரி தான், பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு கொடுக்குறது அப்படின்னு வச்சுக்கலாம். சேலரின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்குறது, ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து அந்த டீட்டெயில்ஸு அந்த ப்ராசஸ் அதை பற்றியெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதோட கேல்குலேஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பேசிக்காக எம்ப்ளாயீஸ்க்கு, அதோட இன்சென்டிவ்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றத எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் காம்பன்சேஷன் இன் எம்ப்ளாயி மோட்டிவேஷன் and retention.
ஸோ ஒரு எம்ப்ளாயி எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதில் வந்து அடுத்தடுத்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து அந்த கம்பெனிலேயே ரீடைன் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் அவங்களுக்கு சேம் சேலரி, எந்த ஒரு அப்ரிஷியேஷனும் இல்லாமல், எந்த ஒரு காம்பன்சேஷனும் இல்லாமல் அப்படியே நீங்கள் அவங்களை வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு பேசிக்காக யூனிட் 5 இருக்கிற கொஸ்டின்ஸு. படிங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஃபெயில் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக மார்க் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சுட்டு போங்க. ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நமக்கு யூனிட் அதாவது செமஸ்டர் 3க்கான நிறையா கோர்சஸ்லாம் நம்ம போடல. பட் யூனிட் 1 சப்போஸ் நீங்கள் வந்து செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டாபிக்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வேறு யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.